பிரக்யா முத்தம் கொடுக்க தயங்கியதை கண்ட சத்யன் அவளின் முகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு, என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு நான் முதல்ல கேட்டதே மறுக்கிற, இது உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் என்று சொன்னான். அதுவரை வெட்கத்தில் கண்களை மூடியிருந்த பிரக்யா மெதுவாக கண்களை திறந்து, நான் ஒன்னும் முடியாதுன்னு சொல்லல, இப்படி என் கண்ணத்தை பிடிச்சிருந்தா என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னதும் சத்யன் மெதுவாக பிரக்யாவின் கன்னத்திலிருந்து கைகளை எடுக்க பிரக்யா அவனின் கன்னத்தை தாங்கி பிடித்தாள். அவள் சத்யனை விட உயரம் குறைவாக இருந்ததால் கால் விரலால் நின்று அவன் உதடுகளை நோக்கி கொண்டு சென்றாள். இருவரும் முத்தமிட முற்பட்ட போது திடீரென சத்யன் அவளை தடுத்து நிறுத்த பிரக்யா சற்று அதிர்ந்து போய் பார்க்க சத்யன் ரகசியமாக சிரித்தான். அவன் கேலி செய்வதை உணர்ந்தவள் பின்னே செல்ல அதற்குள் சத்யன் அவளை இழுத்து முத்தமிட ஆரம்பித்தான். இருவரும் இருக்கும் இடத்தை முற்றிலும் மறந்து போனார்கள். இருவரும் இதற்கு முன்பும் முத்தமிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த முத்தம் போல இதுவரை உருவானதில்லை. 5 நிமிடங்கள் அப்படியே இருவரும் முத்தமிட்டு கொண்டிருக்க சுற்றியிருந்த மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். பார்க்கிங் ஏரியாவில் கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டு இருவரும் சுய நினைவுக்கு திரும்ப அங்கிருந்த மக்களை கண்டு பிரக்யா வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். அவளின் இதய துடிப்பு இன்னும் வேகம் எடுக்க சத்யனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தாள். அப்போது சத்யன் அவளை நெருங்கி காதோரமாக, இன்னும் நான் கேட்டது நிறைவேறல என்றான். அதை கேட்டு குழப்பமான பிரக்யா, அதெப்படி கிஸ் பண்ண சொன்னீங்க, அதனாலதானே கிஸ் பண்ண, அப்புறம் என்ன என்று கேட்க, இதுவரைக்கும் கொடுக்காத மாதிரி கிஸ் பண்ணணும்னு சொன்னல, நாம இந்த மாதிரி முன்னாடியே கிஸ் பண்ணிருக்கோம் என்றான். சத்யனின் குறும்பு அவளுக்கு புரிந்து போனது. அவளுக்கும் இது பிடித்திருந்தாலும் தன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து வெட்கப்பட்டு, என்ன பண்றீங்க, சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க, எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க என்றாள். பாத்துட்டு போட்டும், நாம ஒன்னும் அவங்கள தொந்தரவு பண்ணலையே என்று கூறினான் சத்யன். அவனின் பேச்சை கேட்டு பிரக்யா தயங்க சத்யன் பிரக்யாவை இழுத்து, உனக்கு தெரியுமா, இவங்கள மறைய வைக்கிற ஒரு மந்திரம் எனக்கு தெரியும் என்று சொன்னான். இதை கேட்டு பிரக்யா சிரிக்க பிரக்யாவிடம் நெருக்கமாக சென்றவன் முத்தமிடாமல் சிரித்து கொண்டிருக்க வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். சில நொடிகள் அவளிடம் விளையாடியவன் அவளை இழுத்து முத்தமிட ஆரம்பித்தான். இருவரும் மீண்டும் அவர்களை சுற்றி இருப்பதை மறந்து ஆழ்ந்த முத்தமிட்டனர். அப்போது கார்த்திக் சத்யனின் அருகில் பதட்டத்துடன் வந்தவன் ரகசியமாக, சார், ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு நைட் உங்க உயிரை காப்பாத்தின பொண்ணு மீரா இல்ல, அவங்க போய் சொல்லிருக்காங்க என்று சொன்னான். கார்த்திக் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன சத்யன் சில நொடிகளுக்கு பிறகு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு, இங்க எல்லாரும் இருக்காங்க, நம்ம கார்ல போய் பேசினா நல்லா இருக்கும் என்றான். கார்த்திக்கும் சத்யனும் ஏதோ ரகசியம் பேசுவதை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்த பிரக்யாவுக்கு மனதில் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. சத்யன் கார்த்திக்கை தன் காருக்கு தனியாக அழைத்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் பிரக்யா. கார்த்திக் சொன்னது அவளுக்கு லேசாக கேட்டது. அதை பற்றி யோசித்தவள், மீரா இத்தனை நாளா அப்படி என்ன போய் சொல்லிருக்கா, நாம இத பத்தி சத்யன் கிட்ட கேட்கலாமா, ஆனா சத்யன் தான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிருக்காரு, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்துல தலையிட முடியும் என்று யோசித்தவள் சத்யனின் மனநிலையை கெடுக்க விரும்பாமல் அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்தாள். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். காரில் அமர்ந்திருந்த சத்யனும் பிரக்யா வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போதைக்கு கார்த்திக் சொல்வதை கேட்பதே அவனுக்கு முக்கியமாக இருந்தது. கார்த்திக் சத்யனிடம், உங்க உயிரை காப்பாத்தின பொண்ணு மீராவா இருக்க முடியாது சார், அன்னைக்கு தீபக் சார் வீட்டுக்கு வந்த சமயம் உங்ககிட்ட இருக்கிற நெக்லஸ் சக்திவேல் ஐயா அவர் நேசிச்சவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அந்த லேடி நகைய அவங்க பொண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா சக்திவேல் ஐயா மாதிரி ஒருத்தர் சுதா மாதிரி ஒரு பொண்ண நிச்சயம் விரும்பி இருக்க மாட்டாருன்னு என்னால் நிச்சயமா சொல்ல முடியும். மீரா மேடம் வேணும்னா அந்த நெக்லஸ் அவங்களோடதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் ரகுராம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே சக்திவேல் ஐயா அவர் நேசிச்ச பொண்ணுக்கு அந்த நெக்லஸ் கொடுத்திருக்காரு. அப்படின்னா அந்த லேடி சுதாவா இருக்க முடியாது. அப்போ அந்த நெக்லஸ் மீராவோடதும் இல்ல என்று கூறினான். கார்த்திக் சொன்னதும் சத்யனுக்கு சரி என்று தோன்றியது. ஏனெனில் அவன் மீராவின் அருகில் இருக்கும் போதெல்லாம் பப்பில் அன்று இரவு உணர்ந்த உணர்வை அவன் உணர்ந்ததில்லை. இந்த விஷயத்துல முழு உண்மையையும் சீக்கிரம் கண்டுபிடி என்று கார்த்திக்கிடம் கூறினான் சத்யன்.
அதற்கு கார்த்திக் தலையசைக்க, இந்த விஷயத்துல முழு உண்மையும் தெரியற வரைக்கும் மீராவுக்கு இத பத்தி எதுவும் தெரியக்கூடாது. இல்லனா ஏதாவது புது பிளான் பண்ணி நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணுவா என்று சொன்னதை கார்த்திக்கும் ஒப்புக்கொண்டான். கார்த்திக்கிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே சத்யனின் கண்கள் பிரக்யாவை தேடுவதை கவனித்தான் கார்த்திக். சார், நீங்க ஏன் பிரக்யா மேடத்தை விரும்புறீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லல? அவங்கள விட்டு விலக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்போ அந்த மீரா மேடமும் சக்திவேல் ஐயாவோட பொண்ணு இல்லைன்னு ஓரளவுக்கு தெரியுது. அப்புறம் ஏன் நீங்க எதுவும் சொல்லாம மறைக்கிறீங்க என்று கேட்டான். கார்த்திக் சொன்னதை கேட்ட சத்யன், இல்ல இப்ப வேணாம், இது சரியான நேரமா எனக்கு தோணல என்றான். பிரக்யா மேடத்துக்கும் உங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க 2 பேரோட விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுதான். ஆனா என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாகிடும்னு தோணுது. இதுவே ரொம்ப லேட். இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொன்னான். கார்த்திக் சொல்வது சரி என்று சத்யனுக்கும் தெரியும். ஆனால் அதை வெளிப்படுத்த விரும்பாதவன் கோபத்துடன், இது அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்றல்ல, நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வேலையை மட்டும் பாரு என்றான். சத்யன் கார்த்திக்கிடம் முழு விஷயத்தையும் சொல்லவில்லை. ஆனால் இந்த 3 மாதங்களில் அவன் உயிர் பிழைப்பானா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தது. அதனாலேயே பிரக்யாவிடம் தன் விருப்பத்தை சொல்ல தயங்கினான். சத்யனிடமிருந்து பிரக்யா விலகி செல்லும் போதெல்லாம் அவனுக்குள் எப்போதும் ஒரு வலி உண்டாகும். இதை பலமுறை டாக்டரிடம் பரிசோதித்து பார்த்தான். ஆனால் ரிப்போர்ட்டில் எல்லாம் சரியாக இருந்தது. தான் ஏதோ ஒரு நோயால் அவதிப்படுவதாக சத்யன் உணர்ந்தான். அதனாலே இப்போதைக்கு பிரக்யாவிடம் உண்மையை சொல்ல விரும்பவில்லை. பிரக்யா அங்கிருந்து கிளம்பி தன் கிளினிக்கிற்கு சென்றாள். கிளினிக்கில் தன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினாள். கார்த்திக் வாசலில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். அப்போது உள்ளே வரும் பிரக்யாவை பார்த்ததும், வந்துட்டீங்களா மேடம்? சார் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்றான். கார்த்திக் சொன்னதை கேட்டு பிரக்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹாலுக்கு வந்தபோது சத்யன் அவளுக்காக சோஃபாவில் காத்திருப்பதை கவனித்தாள். பிரக்யா வருவதை பார்த்தவன், நான் உன்கிட்ட ஒன்னு கொடுக்க விரும்புறேன். நீ உங்க அம்மா கூட இந்த ஊரை விட்டு கிளம்பும் போது செக்யூரிட்டி கிட்ட கொடுத்த 2 பொருளை நான் இன்னும் உனக்கு திருப்பி கொடுக்கல என்று சொன்னான். அதற்கு பிரக்யா மறுப்பாக தலையை ஆட்டி, இல்ல என்னால அதை வாங்க முடியாது என்றதும் சத்யன் உடனே, நான் உன்கிட்ட கேக்கல, சொல்றேன், அந்த 2ம் உன்னோடதுதான். நீ எப்பவும் உன்னோடவே வச்சிருக்கலாம். இந்த ரிங்க மறுபடியும் விக்கணும்னு நினைக்காத. எப்ப வேணுமோ எடுத்துக்கோ. இந்த கார்டும் என் பொண்டாட்டிக்கு சொந்தமானது என்றான். அந்த மோதிரத்தின் சிறப்பு அதில் GPS டிராக்கர் பொருத்தப்பட்டிருப்பதுதான். ஆனால் பிரக்யாவுக்கு இன்னும் அதை பற்றி தெரியவில்லை. மோதிரம் மிகவும் விலை உயர்ந்தது என்று மட்டுமே அவளுக்கு தெரியும். பொதுவாகவே சத்யன் அவளிடம் மிகவும் அன்பாக பேசுபவன். அதனால் அவன் சொல்வதை எல்லாம் அவளும் ஒப்புக்கொள்வாள். இன்றும் அது போலவே சத்யன் பேச அவன் கொடுத்ததை மறுப்பு சொல்லாமல் பிரக்யா வாங்கி கொண்டாள். பிறகு அங்கிருந்து கிளம்ப முற்பட, ஒரு நிமிஷம் சத்யன் என ஹாலுக்கு வந்தார் தேவகி. அவரின் குரல் கேட்டு பிரக்யா பார்க்க தேவகி ஒரு அழகான பெண்ணின் கையை பிடித்து கொண்டு வந்தார். அவளின் முகம் கண்ணாடி போல மிகவும் பளபளப்பாக ஜொலித்தது. நீண்ட கருமையான முடி, மென்மையான தேகம் என ஒரு நடிகையை போல லட்சணமாக இருந்தாள். பிரக்யா திரும்பி அந்த பெண்ணை உற்று பார்த்த போது ஏதோ ஞாபகம் வர, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஆமா, இவள நாம டிவில யூடியூப்ல பாத்திருக்கோம். இவ பிரபல மாடல் சிவானி தானே? இவ இங்க என்ன செய்றா என்ற கேள்வி எழுந்தது. சத்யனின் அருகில் வந்த தேவகி, இங்க பாரு சத்யன், உன்னை பார்க்க யாரு வந்திருக்காங்கன்னு என்று சொல்லி சிவானியை சத்யனின் அருகில் வந்து நிறுத்தினார். சத்யனை கண்ட சிவானி சிரித்து கொண்டே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மம்மி சொன்னாங்க. ஆனா உன்னை மறுபடியும் பழைய மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்பவும் போலவே அழகா இருக்க. நீ மாறவே இல்ல என்று சொல்ல பக்கத்தில் நின்று சிவானி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் பிரக்யா. சிவானி தேவகியை மம்மி என்று சொன்ன போது ஒரு கணம் அவள் சத்யனின் தங்கையாக இருக்கலாம் என்று நினைத்தாள் பிரக்யா. பிரக்யா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது சத்யன் சிவானியிடம், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு இருக்கோம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஒரு முக்கியமான கடமைக்காக என்னால் அதை செய்ய முடியலன்னு கல்யாணம் ஆன அன்னைக்கே சொல்லிட்டேன். இனிமே உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொன்னதும் சிவானியின் அழகிய முகம் சோகமாக மாறியது. நீ சொல்றத நான் மதிக்கிறேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மம்மி சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு நான் வந்தது பிடிக்கலன்னு சொல்லு,
திரும்பி போயிடுறேன் என்று சொன்னாள். சிவானியின் சோகமான பேச்சை கேட்டு வருத்தப்பட்ட தேவகி அவளின் கையை பிடித்து கொண்டு சத்யனை பார்த்து, என்ன சத்யன் இப்படிலாம் பேசுற? நம்மளாலதான் சிவானிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துச்சு. உனக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆனாலும் சிவானி எனக்கு முக்கியம்தான். அவளை எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவ என்று கூறினார். அவளை இங்கே வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்களுக்கு நடுவுல இருந்ததெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனிமே எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்டு சத்யன் வேகமாக தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சத்யனின் கோபமான முகபாவத்தை பார்த்த சிவானி அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தாள். ஆனால் தேவகி அவளை தடுத்து நிறுத்தி, உனக்குதான் சத்யனை பத்தி நல்லா தெரியும்ல, அவன் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவனுக்கு உன் மேலையும் உங்க அம்மா மேலையும் இன்னும் மரியாதை இருக்கு. உனக்கு கொடுத்த ப்ராமிஸ நிறைவேற்ற முடியலன்னு வருத்தத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து டின்னர் சாப்பிட்டு போ என்றார். தேவகி சொன்னதற்காக டின்னர் சாப்பிடுவதாக ஒப்புக்கொண்டாள் சிவானி. அப்போது அருகில் இருந்த பிரக்யாவை பார்த்த தேவகி, ஐயோ கடவுளே, நடந்த கூத்துல சத்யனோட பொண்டாட்டியை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன். இவதான் சத்யனோட பொண்டாட்டி பிரக்யா. நீ என்னோட பொண்ணு மாதிரி, அதனால இவள அண்ணின்னு கூப்பிடு என்று சொன்னவுடன் சிவானி பிரக்யாவை பார்த்தபடி, ஆமா மம்மி, உங்களுக்கு ரொம்ப அழகான மருமக கிடைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பொறுமையான ஆளா இருக்காங்க. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னாள். சிவானி முதல் சந்திப்பிலேயே பிரக்யாவுடன் மிகவும் நட்பாக இருக்க முயன்றாள். ஆனால் பிரக்யா சிவானியின் நடவடிக்கையில் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தாள். ஆனால் அதை முகத்தில் காட்ட விடாமல், தேங்க்ஸ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு தன் அம்மாவுடன் அறைக்கு சென்றாள். தேவகி மற்றும் சிவானி பேசுவதை கேட்கும் போது ஒருவேளை சிவானி சத்யனின் முன்னாள் காதலியாக இருக்கலாம் என்பதை பிரக்யா புரிந்து கொண்டாள். அதை நினைக்கும் போது அவளுக்குள் ஏனோ வருத்தம் ஏற்பட்டது. சிவானி இப்போது ஏன் இங்கு வந்தாள் என பிரக்யா தனக்குள் யோசிக்க, அதற்குள் ஒரு வேலைக்காரன் வந்து டின்னருக்கு அழைத்தான். பிரக்யா டின்னர் சாப்பிட வெளியே வந்தபோது தேவகியும் சிவானியும் ஏற்கனவே டைனிங் டேபிளில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் இப்படி நெருக்கமாக பேசுவதை பார்த்ததும் பிரக்யாவுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். சத்யனும் சாப்பிட வருவான் என தேவகியும் சிவானியும் காத்திருந்தனர். ஆனால் கார்த்திக் அங்கு வந்து, சார் ரூம்ல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு என்றான். பிறகு சிவானி பிரக்யாவை பார்த்து, சத்யனோட பொண்டாட்டியா இருக்கிறது பெருமை மட்டும் இல்ல, அதிர்ஷ்டமும் கூட. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்ல. அதே போல உங்களுக்கு எப்ப என்னோட உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம கேட்கலாம் என்றாள். சிவானி சொன்னதை கேட்ட பிரக்யாவுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. அவள் சிரித்துக் கொண்டே, கண்டிப்பா ஏதாவது தேவைன்னா நிச்சயம் சொல்றேன் என்றாள். சிவானி அங்கு வந்ததை பிரக்யா விரும்பவில்லை. மேலும் சிவானி எல்லார் முன்னிலையிலும் நடிக்க முயற்சி செய்கிறாள் என்றும் அவள் இங்கு வர வேறு காரணம் இருக்கிறது என்றும் பிரக்யாவின் உள்ளுணர்வு சொல்லியது. சிவானி பற்றி பிரக்யா நினைப்பது உண்மையா? சிவானி வந்ததன் நோக்கம் என்ன? மீரா பற்றிய உண்மையை கார்த்திக்கால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியுமா? So 26 சத்யனின் முன்னாள் காதலி சிவானியை பார்த்த பிரக்யாவுக்கு அவள் ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக வந்திருப்பாள் என்றே தோன்றியது. ஆனால் அவள் சதியோ அவளின் தவறான எண்ணமோ என எதுவும் அவள் முகத்தில் தெரியவில்லை. இல்ல, இந்த பொண்ணு எதுவும் நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இவளை பார்க்கும்போது எனக்கு மீராவையே பாக்குற மாதிரி தான் தோணுது. அவ அளவுக்கு இவளும் ரொம்ப கிரிமினல் மைண்ட் இருக்கிற ஆளாதான் நிச்சயம் இருப்பா. அதனாலதான் அவ என்ன நினைக்கிறான்னு முகத்துல தெரியவே இல்லை. சொல்லப்போனா இவ மீராவை விட ரொம்ப ஆபத்தான ஆளா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும் என நினைத்தவளுக்கு தான் அதிகமாக யோசிக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்ற உடனே தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தினாள். சிவானியுடன் அமர்ந்திருப்பது பிரக்யாவுக்கு சற்று அசௌகரியமாக இருக்க அந்த இடத்தை விட்டு எழ முற்பட்ட போது சிவானி அவளை நிறுத்தி, பிரக்யா ஒரு நிமிஷம், என்னோட போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, டிரைவருக்கு வேற கால் பண்ணணும், உங்க போனை யூஸ் பண்ணிக்கலாமா என்று கேட்டாள். பிரக்யாவும் சிரித்துக் கொண்டே போனை அவளிடம் கொடுக்க சிவானியும் டிரைவருக்கு போன் செய்ய ஆரம்பித்தாள். அப்போது பிரக்யா டைனிங் டேபிளில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து ஆப்பிளை வெட்ட ஆரம்பித்த போது திடீரென சிவானி, இல்ல வேணாம் வேணாம், பிளீஸ் என்னதும் செஞ்சிடாத என்று கத்தினாள்.
அவள் இப்படி சொல்லும் போதே வாயிலிருந்து நுரை வர ஆரம்பித்தது. பிரக்யா உடனே வேகமாக தன் இடத்திலிருந்து எழுந்து சென்று அவள் அருகில் அமர்ந்தாள். அவள் முதலுதவி செய்வதற்குள் சத்யன் வேகமாக அங்கு வந்து ஷிவானியை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அதை கண்ட அதிர்ச்சியில் பிரக்யா இருவரையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு காலில் அடிபட்ட போதும் கூட சத்யன் இதே போல அவளை தூக்கி கொண்டு சென்றது நினைவுக்கு வந்தது. சத்யன் மிகவும் பதட்டமாக காணப்பட்டான். அவனை இவ்வளவு கவலையாக இதற்கு முன் பார்த்ததில்லை. இதை யோசித்த போது பிரக்யாவின் முகத்தில் கவலை அதிகமானது. மீராவின் நிச்சய நாளில் எல்லார் முன்பும் தன்னை அழைத்து சென்ற நாள் நினைவுக்கு வந்தது. சத்யன் ஷிவானியை தன் ஸ்டடி ரூமிற்கு அழைத்து சென்று கதவை சாத்த இங்கு பிரக்யாவுக்கு ஒரே நேரத்தில் வருத்தமும் பொறாமையும் ஏற்பட்டது. அதற்குள் கார்த்திக் அவள் அருகில் வந்து நின்று, என்னாச்சு மேடம், எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். பிரக்யா உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று சொன்னாள். சத்யனின் ஸ்டடி ரூமை பார்த்தபடி கார்த்திக், சாரும் அவங்களும் ரூமுக்கு போனதுல உங்களுக்கு ஏதாவது டென்ஷனா என்று தயக்கத்துடன் கேட்டான். அந்த கேள்விக்கு பிரக்யா சிரித்து கொண்டே, இதுல நான் என்ன டென்ஷன் ஆகிறதுக்கு இருக்கு, எங்க லைஃப் தான் ஒன்னும் இல்லையே, எங்களோடது வெறும் 3 மாச கல்யாண வாழ்க்கை, இதுல நான் வருத்தப்பட என்ன இருக்கு என்று சொன்னாள். பிரக்யாவின் மனக்காயத்தை கார்த்திக் சரியாக புரிந்து கொண்டான். ஆனால் அதை வெளியே காட்டவில்லை. உறவுகளே ரொம்ப விசித்திரமானதில்ல மேடம். சில நேரம் நீர் மாதிரி மென்மையாவும் இருக்கும், சில நேரம் பாறை மாதிரி கடினமாவும் இருக்கும் என்று சொன்னான். கார்த்திக் சொன்னது சரியாக புரியவில்லை என்பதால் பிரக்யா குழப்பத்துடன் கார்த்திக்கை பார்த்தாள். ஷிவானி மேடமும் சாருக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் பழக்கம் இருக்கு. இவ்ளோ காலம் 2 பேரும் பழகி இருந்ததால இப்போ முழுமையா பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரால் அவங்கள ஒதுக்க முடியல என்று சொன்னான் கார்த்திக். அதை கேட்ட அதிர்ச்சியான பிரக்யா, என்ன சத்யனுக்கும் அந்த பொண்ணுக்கும் 15 வருஷம் பழக்கம் இருக்கா? வாழ்நாள்ல பெரும் பகுதியை அவளோட தான் கழிச்சிருக்கார்ல என்று யோசித்தாள். ஷிவானி மேடம் பல வருஷமா சத்யன் சார உடம்பு சரியில்லாம மட்டும்தான் பாத்திருக்காங்க. அதான் அவர் குணமானது தெரிஞ்ச உடனே அவரை பார்க்க வந்துட்டாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அவருக்கு கல்யாணமானது தெரிஞ்சதால நிச்சயம் ஒதுங்கி இருப்பாங்க என்று பிரக்யாவுக்கு ஆறுதல் சொன்னான். ஆனால் அவனின் ஆறுதல் பிரக்யாவை போய் சேரவில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால உங்களால என்னோட உணர்வை புரிஞ்சுக்க முடியாது என்று சொன்னதும் கார்த்திக் எதுவும் சொல்ல முடியாமல் திகைத்து போனான். பிரக்யா இதை பற்றி ஆழ்ந்த யோசனையில் இருந்த போது சத்யன் ஸ்டடி ரூமில் இருந்து வெளியே வந்து, பிரக்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்டான். சத்யனின் குரல் கேட்டு சில நொடிகளுக்கு பிறகு சுய நினைவுக்கு திரும்பிய பிரக்யா என தலையசைத்தாள். சத்யன் இதுவரை அவளை தன் ஸ்டடி ரூமிற்கு செல்ல அனுமதித்ததில்லை. இன்றுதான் முதல் முறையாக அவளை அழைத்தான். பிரக்யா சரி என்று சொல்லிவிட்டு சத்யனின் அருகில் வந்தபோது சத்யன் அவளின் கவலையான முகத்தை பார்த்து, என்னாச்சு என்று கேட்டான். பிரக்யா பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க சத்யன் அவளின் இடையை பிடித்து தன் அருகே இழுத்து, ஏன் கலங்கி போயிருக்க என்று கேட்டான். பிரக்யா அவனை தள்ளிவிட்டு, என்ன ஏதோ வேலைக்காக கூப்பிட்டீங்கல்ல, என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க என்றாள். பிரக்யா ஏதோ வருத்தத்தில் இருப்பதை பார்த்தான் சத்யன். ஆனால் ஷிவானியின் நிலை மோசமாக இருந்ததால் முதலில் அவளை கவனிக்க வேண்டியது அவனின் முதல் கவலையாக இருந்தது. ஷிவானியோட நிலைமை மோசமா இருக்கு, என்கிட்ட இருந்த மருந்தை அவளுக்கு கொடுத்துட்டேன், ஆனா அதுக்கும் மேல ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமான்னு பாரு என்று பிரக்யாவிடம் கேட்டான். பிரக்யா மருத்துவம் படித்ததே மக்களின் உயிரை காப்பாற்றத்தான். ஆனால் சத்யனின் கண்களில் ஷிவானியின் மீதான அக்கறையை பார்த்து அவளுக்கு பொறாமை ஏற்பட்டது. சில நொடிகள் தயங்கியவள் பிறகு தனது மனசஞ்சலங்களை அகற்றிவிட்டு எதுவும் பேசாமல் ஷிவானியை நோக்கி நடந்தாள். ஷிவானியின் கண்கள் மூடியிருக்க அவள் உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. அவள் நெற்றியில் வியர்வை வழிய சில நொடிகள் ஷிவானியை பார்த்த பிரக்யாவுக்கு இது ஏதோ ஒரு உளவியல் அதிர்ச்சி என்பது புரிந்தது. ஷிவானியை இப்படி பார்த்ததும் அவள் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டது உறுதியானது. மெதுவாக ஷிவானியின் தலையில் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள். பிறகு சத்யனை பார்த்து, இது நிச்சயமா மன உளைச்சல் காரணமா வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவளுக்கு அதிர்ச்சி ஏற்படும் போது இப்படி ஏதாவது நடந்திருக்கா? உங்களுக்குள்ள 15 வருஷம் பழக்கம் இருக்கே, உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்று கேட்டாள். பிரக்யாவால் தன் பொறாமையை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியவில்லை. பிரக்யாவின் கோபமான வார்த்தையை அலட்சியப்படுத்திய சத்யன், ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷிவானி தன்னோட தம்பியை இழந்த சமயமும் இப்படிதான் நடந்துகிட்டா. அது மட்டும் இல்ல,
என்று சொல்லி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். சத்யன் மேலும் இதை பற்றி பேச விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட பிரக்யா அமைதியாக ஷிவானிக்கு தலையில் மசாஜ் செய்து கொண்டிருந்தாள். இதனால் மெல்ல மெல்ல அவளின் உடல் நடுக்கம் நின்றது. பிறகு பிரக்யா சத்யனை பார்த்து, கொஞ்ச நேரத்துல அவளுக்கு சுயநினைவு வந்துடும். ஆனா ஷிவானி முழுமையா இந்த நோயிலிருந்து விடுபடணும்னா அவளோட அதிர்ச்சியை நீங்க தான் சரி செய்யணும். எந்த மருந்தும் மனக்குழப்பத்தை சரி செய்யாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப முற்பட, தேங்க்ஸ் என்றான் சத்யன். பிரக்யா சத்யனை திரும்பி பார்த்து மெல்ல புன்னகைத்து விட்டு ஸ்டடி ரூம் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அங்கிருந்து வெளியே வந்தவள் நேராக கார்த்திக் அருகில் வந்து, சத்யனை பத்தி சில கேள்விகள் கேட்டா உண்மையான பதில் சொல்லுவீங்களா என்று கேட்க, நிச்சயமா, ஆனா அது சார் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயமா இருந்தா என்னால ஒன்னும் சொல்ல முடியாது என்றான் கார்த்திக். சில நொடிகள் யோசித்த பிரக்யா, அவரை பத்தியும் ஷிவானி பத்தியும் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா என்று கேட்டாள். கார்த்திக் இல்லை என்பது போல தலையை ஆட்டிய போது கோபமான பிரக்யா, இந்த ஷிவானி யாரு, அவளுக்கும் சத்யனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். கார்த்திக் ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஒருவேளை இதை சொல்வது சரியாக இருக்காது என்றாலும் அவனால் பின்வாங்க முடியவில்லை. ஷிவானி மேடம் சத்யன் சார் வசதியா இல்லாத சமயத்துல இருந்தே பழக்கம். அவங்க குடும்பம் சத்யன் சாரோட குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. அவங்க இல்லாம இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க முடியாது. சாருக்கும் 13 வயசா இருக்கும் போதே ஷிவானி மேடத்தோட கல்யாணம் நிச்சயமாச்சு. அவங்க கல்யாண வயசு அடைஞ்சதும் கல்யாணமும் நடந்துச்சு. ஆனா என சட்டென நிறுத்தினான் கார்த்திக். அப்புறம் என்னாச்சு என பிரக்யா ஆர்வமுடன் கேட்க, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் வீட்டுக்கு சில எதிரிங்க வந்தாங்க. அப்போ சத்யன் சார் வீட்ல இல்ல. வீட்ல ஷிவானி மேடம், அவங்க அம்மா, அப்புறம் அவங்க தம்பி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க 3 பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. சத்யன் சார் அங்க போறதுக்குள்ள 3 பேரையும் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அவரு முதல்ல ஷிவானி மேடத்தையும் அப்புறம் அவங்க அம்மாவையும் காப்பாத்தினாரு. ஆனா அவர் திரும்பி அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்குள்ள அந்த பையன் தீயில எரிஞ்சிட்டான். திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவோட காலும் தீயில கருகி எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியல என்றான். இதை கேட்டதும் பிரக்யா முற்றிலும் அமைதியாகி போனாள். அவளுக்குள் சொல்ல முடியாத பல உணர்வுகள் தோன்ற அவளால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஷிவானி மேடத்தோட அப்பா எப்பவும் சத்யன் சார் மேலதான் பழிய சுமத்துவாரு. 2 பேரும் கல்யாணமாகி பல வருஷமா ஒன்னா வாழ முடியல. ஷிவானி மேடத்தோட அப்பா சத்யன் சார் கிட்ட இருந்து ஷிவானி மேடத்தை பிரிச்சு சாரோட எதிரி ஒருத்தருக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாரு. அன்னையில இருந்து சார் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு என்று முழுவதும் கூறினான். இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பிரக்யாவுக்கு ஷிவானி ஏன் இப்படி நடந்து கொண்டாள் என்பது இப்போது புரிந்தது. தன் கையில் கத்தியை பார்த்ததும் கடத்தப்பட்டதும் தீயில் சிக்கியதும் நினைவுக்கு வர அதனால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். இந்த விஷயத்தில் அவள் ஏதோ சொல்ல வர அதற்குள் கார்த்திக், நான் ஒன்னு சொல்லட்டுமா மேடம், அன்னையில இருந்து சார் நடப்பணமா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் சார் ஒருத்தர் மேல அன்பு வச்சாருன்னா அது நீங்க மட்டும்தான். நான் பார்த்தத நீங்களும் அவரோட கண்ணுல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினான். கார்த்திக் தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை சொன்னதும் சத்தமாக சிரித்த பிரக்யா, அவர் மனசுல என் மேல காதல் இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் கார்த்திக் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். கார்த்திக் அவள் சொன்னதை கேட்டு திகைத்து போனான். ஆனால் பிரக்யாவை நிறுத்தி அவளிடம் விளக்கம் கேட்பது சரியாக இருக்காது என்று அமைதியானான். பிரக்யா மாடிப்படி ஏறி தன் அறைக்கு செல்ல ஸ்டடி ரூமை கடந்து சென்ற போது சத்யன் குடிபோதையில் அவளிடம் ஐ லவ் யூ சொன்ன இரவு நினைவுக்கு வந்தது. கார்த்திக் சொன்ன கதையை கேட்டவுடன் அவளுக்குள் இருந்த சின்ன நம்பிக்கையும் சிதைந்து போனது. சத்யன் ஷிவானியை காதலித்தது போல யாரையும் காதலிக்க முடியாது என்று நினைத்தாள். இந்த நேரம் அவளும் மீராவும் ஒரே மாதிரியாகவே தெரிந்தார்கள். சத்யனுக்கு எப்படி மீரா ஒரு பொம்மையாக இருந்தாளோ அது போலவே தானும் வெறும் பொம்மை என்று உணர்ந்தாள். அன்று இரவு சத்யன் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு சிரிப்பாக இருந்தது. இருப்பினும் தன் மனதில் இருந்த எண்ணங்களை தூர எறிந்துவிட்டு, இன்னும் 2 மாசம்தான், அது வரைக்கும் தான் இந்த நாடகம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஏற்கனவே வேறொருத்தர் மனசுல வச்சிருக்க ஒருத்தரோட இதயத்துல என்னால எப்பவும் இடம் பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சத்யனோட மனசுல எப்பவும் ஷிவானி இருக்கிறதால எனக்குன்னு ஒரு இடத்தை என்னால உருவாக்க முடியாது என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டே சத்யனின் அறைக்குள் சென்றாள்.
குளித்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்று நினைத்தவள் நேராக வாஷ்ரூமிற்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து குளித்துவிட்டு டவலுடன் பிரக்யா வெளியே வந்த சமயம் சரியாக சத்யனும் கதவை திறந்து உள்ளே வந்தான். பிரக்யா டவலுடன் வாஷ்ரூமை விட்டு வெளியே வந்ததை கண்ட சத்யன் சட்டென நின்றான். தன் எதிரில் சத்யனை பார்த்த பிரக்யா, நான் ட்ரெஸ் மாத்தணும், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா என்று கேட்டாள். குளித்துவிட்டு டவலுடன் இருந்த பிரக்யாவை சில நொடிகள் கண் இமைக்காமல் பார்த்தான் சத்யன். அறைக்குள் அதே நறுமணத்தை உணர்ந்தவன் அதன் காரணமாக எப்போதும் போல பிரக்யாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பிரக்யா பலமுறை மறுத்தாலும் சத்யன் அவளுக்கு மிக அருகில் வந்து அவளின் இரு கைகளையும் பிடித்து சுவரில் சாய்த்தான். சத்யனும் பிரக்யாவும் மிகவும் நெருக்கமாக இருந்ததால் பிரக்யாவின் இதயம் 2 மடங்காக துடிக்க ஆரம்பித்தது. சத்யன் தன் அருகில் வந்த பிறகு பிரக்யாவாலும் தன்னை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் பல்லை கடித்துக் கொண்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவள், என் பெர்மிஷன் இல்லாம என் பக்கத்துல வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, இப்ப அதை நீங்களே மீறினா என்ன அர்த்தம் என்று கேட்டாள். பிரக்யா சொன்னதை கேட்டுவிட்டு சத்யன் அவளை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். சற்று முன் சத்யனிடமிருந்து விலகுவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த பிரக்யா சத்யன் தன்னை நெருங்கி வந்ததும் அவளின் அனைத்து எண்ணங்களையும் மறந்து போனாள். பிரக்யாவை மெதுவாக நெருங்கிய சத்யன் அவளின் கண்ணங்களிலும் கழுத்திலும் முத்தமிடத் தொடங்க சத்யனின் கை அணைப்பில் பனிக்கட்டியாக உருக ஆரம்பித்தாள் பிரக்யா. பிரக்யாவை முத்தமிட்டு கொண்டே சத்யன், உன்னை விட அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல, இந்த உலகத்திலே நீதான் அழகான பொண்ணு என்றான். இதுநாள் வரை பிரக்யா தன்னை புகழ்ந்த ஆண்களிடம் கோபமாக திட்டி இருக்கிறாள். ஆனால் இன்று சத்யனின் பாராட்டை கேட்டதும் அவளின் மனம் உருகியது. சத்யன் பிரக்யாவை நெருங்க நெருங்க அவள் உடலிலிருந்து வந்த நறுமணம் அவனை இன்னும் அதிகமாக அவளை நோக்கி இழுத்தது. சத்யனை முழுமையாக ஏற்றுக்கொள்வாளா பிரக்யா? அவர்களின் உறவுக்கு இன்னொரு முட்டுக்கட்டையாக சிவானி இருப்பாள்.